நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான செகண்ட் டெஸ்ட் வந்து கடந்த 1ஆம் தேதி முடிஞ்சது. ஸோ இதில் வந்து இந்திய அணி வந்து ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கு. அதை பற்றி எல்லாருமே சோசியல் மீடியாவில் புகழ் எழுதிட்டு வராங்க. ஸோ இந்த முழு வெற்றிக்கும் காரணம் ரோஹித் அவர்களோட துணிச்சலான முடிவு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்லாகிச்சு எழுதிட்டு வராங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு மலையில் வந்து நனைஞ்சிட்டு இருக்காரு ரோஹித் அவர்கள். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ரெக்கார்ட்ஸ் மேலே ரெக்கார்ட்ஸ் வந்து படைக்கப்பட்டிருக்கு. விராட் கோலியோட 27,000 ரன்கள், அஸ்வினோட 11 மேன் ஆஃப் த சீரிஸ், இந்திய அணியோட 98 சிக்ஸஸ், அதாவது ஒரு கலண்டர் இயரில் 98 சிக்ஸஸ் அடிச்ச அணி அப்படின்ற ஒரு பெருமை. ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து மகுடம் சுற்றுற விதமாக ஒரு ரெக்கார்டு வந்து படைக்கப்பட்டிருக்கு. அது என்ன ரெக்கார்டு அப்படின்னா, இந்த மேட்ச்சில் வந்து 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து இந்திய அணி வந்து எல்லா ஓவர்ஸ்லையும் வந்து ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஓவரும் வந்து மேடன் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. 1939க்கு அப்புறம் இந்த ரெக்கார்டு வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வந்து புகழ் எழுதிட்டு வராங்க. ஸோ ரெக்கார்ட்ஸை பற்றியே சொல்கிறியே, மெயின் கண்டென்ட்டுக்கு வா, அஸ்வின் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாரு, பும்ரா என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாரு அப்படின்ற கண்டென்ட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ரோஹித்தோட ஒரு முடிவுக்கு அஸ்வின் அண்ட் பும்ரா 2 பேருமே வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன முடிவு அப்படின்னா, ஸோ இந்திய அணி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை வந்து 4th டேல வந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீம்மேட்ஸ் கிட்ட வந்து ரோஹித் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இன்னிங்ஸில் வந்து நம்ம 35 ஓவர்கள் தான் ஆடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷை பேட்டிங் முடிக்க வச்சு அவங்களுக்கு வந்து ஓவர் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி குயிக்காக இன்னிங்ஸை முடிச்சாதான் அவங்கள வந்து பேட்டிங் பண்ண வச்சு ஆல் அவுட் பண்ணி நம்ம வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அஸ்வின் அண்ட் பும்ரா 2 பேருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த முடிவில் வந்து ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்துட்டு லஞ்ச் வரைக்கும் அவங்க வந்து ஓவர் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஈவினிங்கும் அவங்க ஓவர் போடணும் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு முடியாத காரியம். ஏன்னா வந்துட்டு கான்பூரில் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது, ஸ்வெட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்வெட்டிங்கோட வந்து ட்ரெஸ்லாம் வந்து நனைஞ்சிருச்சு, எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் போட முடியும் அப்படின்ற மாதிரி தங்களோட அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ரோஹித் வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் ஆடின விதம், எனக்கு பயம் இல்லை, அதுக்கு இதுதான் சாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து ரோஹித் ஆடின விதம் தான் வந்து அவங்களோட முடிவு வந்து மாற்ற வச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு கேப்டனே தன்னோட விக்கெட்டை பற்றி கவலைப்படாமல் ஃபர்ஸ்ட் 2 பாலில் வந்து 6 அடிக்கிறாரு. ஸோ அப்படி அடிக்கும்போது நாமளும் இந்த அணி வெற்றி பெற தேவையான ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து அஸ்வின் அண்ட் பும்ரா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பரவாயில்ல, நம்ம வந்துட்டு 9 விக்கெட்டோட டிக்ளேர் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பேட்டிங் பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஈவினிங் வந்து நம்ம பவுலிங் போடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படியே வந்து அஸ்வின் வந்து பவுலிங் போட்டு 2 விக்கெட்டில் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு 146 ரன்களில் பங்களாதேஷை அவுட் பண்ணி இந்திய அணி வந்து நினச்ச மாதிரியே வந்து சீக்கிரமாக ரன் அடிச்சு அன்னைக்கு வந்து மதியானமே வந்து மேட்சை வந்து முடிச்சாங்க. ஸோ இந்த வெற்றி வந்து ரோஹித்தோட துணிச்சலான முடிவுனால தான் வந்தது அப்படின்றத பற்றி 2 பேருமே அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து அஸ்வின் அவர்களே வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரோஹித்தோட இந்த முடிவுக்கு வந்து நாங்கள் உடன்படலை, ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால. இருந்தாலும் வந்து ஒரு கேப்டனே இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு ஆடும்போது நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து தன்னோட பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டை தான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், டிக்டிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.